அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய 67 71 வரை மொத்தம் 4 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். காட்டுயர் அணைமேல் இருக்கவும் பயந்தேன், காலின் மேல் கால் வைக்க பயந்தேன், பாட்டயல் கேட்கவும் பாடவும் பயந்தேன், பஞ்சனை படுக்கவும் பயந்தேன், நாட்டிய உயர்ந்த திண்ணை மேல் இருந்து நன்குற கழித்து கால் கீழே நீட்டவும் பயந்தேன், நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்தனன் எந்தாய். இதுக்கு விளக்கம்: உயர்த்தி காட்டுகின்ற இருக்கையில் அமர்தற்கும், கால் மேல் கால் வைத்து இருப்பதற்கும், அயலவர் கேட்குமாறு பாடுதற்கும், பஞ்சு திணித்த படுக்கையில் படுப்பதற்கும், மனைப்புறத்தே உயரமாக அமைத்த திண்ணை மேல் அமர்ந்து மகிழ்வு மிகுந்து இரு கால்களையும் நீட்டி தொங்கவிட்டு இருப்பதற்கும், நெடிது நேரம் வீணாக பேசுவதற்கும் அஞ்சினேன். இது தேவரீர் அறிந்ததன்றோ அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் தனது மன அடக்க நிலை, அதாவது அந்த அகங்காரம் ஆணவம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், இதுக்கு முந்தைய பாடல்கள் அவர் சொன்னது மாதிரி கைவீசி நீட்டி நடக்கவும் பயந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே கால் மேல் கால் போடுறதுக்கும் பயந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. திண்ணை மேலே காலை தொங்க விட்டு அந்த மகிழ்வோடு இருந்து வீண் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நிலையையும் நான் விரும்பவில்லை, அதுக்காகவும் பயந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இதிலிருந்து அவருடைய அகங்காரம் ஆணவம் எதுவுமே இல்லாமல் மனம் சாந்த நிலையில் அடக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சரி, அடுத்த பாடல். தலைநெறி ஞான சுத்த சன்மார்க்கம் சார்ந்திட முயலுராது அந்தோ, கலைநெறி உலக கதியிலே கருத்தை கனிவுற வைத்தனர் ஆகி, புலைநெறி விரும்பினார் உலகுயிர்கள் பொது என கண்டு இறங்காது, கொலைநெறி நின்றவர் தமக்கு உளம் பயந்தேன், எந்தை நான் கூறுவது என்ன அப்படின்னு இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: தலைமை நெறியாகிய சுத்த ஞான சன்மார்க்கத்தை மேற்கொள்ளாமல் மற்றும் அதில் முயலாமல் உலகியலாகிய கலைநெறி காட்டும் வழியில் கருத்தை பொருந்தியவனாகவும், கொலை நெறியை விரும்புகின்றவர்களையும் உலகில் உயிர் வகைகள் அனைத்தையும் பொதுவென கொள்ளாது இரக்கமின்றி கொலை நெறியில் நிற்பவர்களையும் கண்டு மனம் அஞ்சினேன், தேவரீர் திருவுள்ளம் அறிந்ததன்றோ அப்படி சொல்லி இந்த பாடல் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, புலால் கொலை நெறியில் நின்றவர்களை கண்டு அவர் மனம் அஞ்சினார் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரியுது. அடுத்த பாடல். இவ்வனம் சிறியேன் உலகில் அறிவுக்கு எய்திய நாளது தொடங்கி, நைவனம் இற்றை பகல்வரை அடைந்த நடுக்கமும் துன்பமும் உரைக்க, எவ்வனத்தவர்க்கும் அழகுறாது எனில் யான் இசைப்பது என் இசைத்ததே அமையும், செவ்வனத் தருணம் இது தலைவா நின் திருவுளம் அறிந்ததே எல்லாம். இதுக்கு விளக்கம்: சிறியவனாகிய எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் முதல் மனம் மெலியும் வண்ணம் இன்று வரை இவ்வாறு நான் அடைந்த மனநடுக்கமும் துன்பமும் எத்தகைய தோற்கும் உரைக்கும் அளவினதாகியதென்றாலும் நான்
எழுத்து உரைப்பது என்னையோ, இதுகாரும் சொன்னதே போதும், எனக்கு அருளுதற்கு ஏற்ற சமயம் இதுவே. தலைவனே, இதையெல்லாம் தேவரீரது திருவுள்ளம் நன்கு அறியுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக தன் அறிவின் அந்த பக்குவ நிலையெல்லாம் எடுத்து தெரிவிக்கிறாங்க. சரி, அடுத்த பாடல். தரைத்தலத்து எனை நீ எலுமையும் பிரியா தம்பிரான் அல்லையோ, மனத்தை கரைத்துள்ளே புகுந்து எனது உயிரினுட் கலந்த கடவுள் நீ அல்லையோ, எனைத்தான் இறை திவனத்து அளித்தோர் சிற்சபை விளங்கும் எந்தை நீ அல்லையோ, நின்பால் உரைத்தல் என் ஒழுக்கம் ஆதலால் உரைத்தேன், நீ அறியாதது ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி இந்த பாடல். இதுக்கு விளக்கம். நில உலகில் எழுபிறப்பும் என்னை விட்டு நீங்காத தலைவன் நீ அல்லவோ, என் மனத்தை உருக்கி என் உயிரில் கலந்து கொண்டிருக்கின்ற கடவுள் அல்லவா, என்னை இவ்வுலகில் அருள் செய்த ஒப்பற்ற ஞான சபையில் விளங்குகின்ற என் தந்தை அல்லவா, உன்னிடத்தில் தெரிவித்துக் கொள்வது எனது நல்லொழுக்கம் அல்லவோ, ஆதலால் இதுகாரும் எனது மனநிலையை தெரிவித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தனது மனநிலையை இங்கே தெளிவாக அந்த இறைவனிடத்தில் ஒரு விண்ணப்பமாகவே சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல் நிறைவான பாடல். கைதளத்து ஓங்கும் கனியின் என் உள்ளே கனிந்த என் கலைகண் நீ அலையோ, மெய்தளத்து அகத்தும் புறத்தும் விட்டு அகலா மெய்யன் நீ அல்லையோ, எனது பைதல் தீர்த்தருளும் தந்தை நீ அலையோ, பரிந்து நின் திருமுன் விண்ணப்பம் செய்தல் என் ஒழுக்கம் ஆதலால் செய்தேன், திருவுளம் தெரிந்ததே எல்லாம். இந்த பாடலுக்கு விளக்கம். அங்கையில் கொண்ட கனி போல என் உள்ளத்தில் கனி போன்று இருந்தருளும் ஆதரவாளன் நீ அல்லவோ, என் உடம்பில் அகத்தும் புறத்தும் விட்டு நீங்காத மெய்மை உடையவன் அல்லவோ, எனது துன்பத்தை போக்கி அருளும் தந்தையும் நீ அல்லவா, ஆதலால் உனது திருமுன்பு ஆர்வமுடன் விண்ணப்பத்தை செய்தல் எனக்கு நன்னறிவு ஆதலால் எனது குணம் செயல்களை இதுவரை எடுத்துரைத்தேன், இவை யாவையும் தேவரீர் அது திருவுள்ளம் நன்கு அறியும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக தனது குணநலன்களையும் அதனுடைய செயல்களையும் இறைவன் முன்னாடி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறாங்க. சரி, இப்போ பாடிய இந்த 5 பாடல்கள் மற்றும் அதன் விளக்கத்தின் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, வள்ளல் பெருமான் மன அடக்கத்துடன், அதாவது அகங்காரம் ஆணவம் துளியும் இல்லாமல் சாந்த நிலையில் இருந்தார் அப்படின்றது தெரியுது. அதன் தொடர்ச்சியாக எப்படி இருக்காங்க, தன் அறிவோட அந்த பக்குவ நிலையை சொல்கிறாங்க. தெளிந்த அந்த பக்குவம், அவர் எந்த நிலையில் இருக்கேன் இது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து வைக்கிற அந்த விண்ணப்பத்தின் மூலமாகவே தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனநிலையையும் குணநலன்களையும் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே வர்றாங்க. அதனால் அந்த பக்குவ நிலையெல்லாம் அப்படியே அப்டேட் பண்ணி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிகிட்டே வந்தவங்க கடைசி பாடல்லையும் கூட என்ன சொல்கிறாங்க, எனது குணநலன்களையும் செயல்களையும் நீ நன்கு அறிவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னவங்க அதுக்கு முந்தைய பாடல்லையும் என்ன சொன்னாங்க, புலால் கொலை நெறியில் நின்றவர்களை கண்டு அஞ்சிய திறம். அதாவது அவர் ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி அந்த சுத்த சன்மார்க்கத்தில் தான் எல்லாத்தையும் அடைவித்து எல்லாரையும் உய்விக்கும் பொருட்டு அதைத்தான் அவர் தலையாய நெறியாக மனசுக்குள்ளே வச்சுருந்து தான் எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புலால் கொலை இந்த வழியில் போகிறவங்களையெல்லாம் அவர் விரும்பலை. அதுக்கு தான் அவர் அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள், தலைமை நெறியாகிய சுத்த ஞான சன்மார்க்கத்தை மேற்கொண்டு அதில் முயலாமல் உலகியலாகிய கலைநெறி காட்டும் வழியில் கருத்தை பொருந்தினவனாக கொலை நெறியை விரும்புகின்றவர்களையும் உலகின் உயிர் வகைகள் அனைத்தும் பொதுவென கொள்ளாது இரக்கமின்றி கொலை நெறியில் நிற்பவர்களையும் கண்டு மனம் அஞ்சினேன் அப்படின்றாங்க. அப்போ இதிலிருந்து அவர் கொலை தவிர்த்தவர்களைத்தான் அவர் ஆதரிக்கிறார். அதைத்தான் இந்த சுத்த சன்மார்க்க நெறி தெளிவாக போதிக்குது அப்படின்றது இந்த பாடல்கள் மூலமாக தெரியுது. அப்போ இதுவரைக்கும் அவங்க சொல்லிட்டு வந்த விஷயமும்
அதோடு கூட இன்னும் மேம்பட்ட நிலையில் அப்படியே சொல்லிகிட்டே போகிறாங்க. அதாவது சுத்த சன்மார்க்கத்தில் அவர் எதுக்கு தோற்றுவித்தார், அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதும் இதன் மூலமாக அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இன்னும் பல விஷயங்களை வளர் பெருமான் சொல்கிறாங்க. அதையும் இனி வரும் பதிவுகளில் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.